ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளோட ஃபார்ம் ஃப்ரெஷ் ஹார்வெஸ்ட் தாங்க. பார்த்திங்கன்னா ஒரு கொர்க்கலிக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தொட்டியில் நட்டுருந்தது, இப்போ தரையில் நட்டுட்டேன். கோவக்காய் வீட்டில் இருந்து கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தேன். வீட்டில் காய்க்கும்போது அவள் குண்டு குண்டாவாக காய்ச்சா, இப்போ பார்த்திங்கன்னா ஒல்லியாக காய்க்கிறாப்புல, ஆனால் நல்லா நீட்டாக காய்க்குது. ஸோ இதுதான் நம்மளோட அறுவடை. பார்படாஸ் செரி, வெண்டைக்காய், ஜுக்கினி, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி பம்கின், அப்புறம் தம்பட்டை அவரை, அப்புறம் சப்போட்டா பழம். ஓகேவா? இதுதான் நம்ம கொஞ்சம் ஒரு ரோஜாப்பூ, மல்பரி. இது நம்மளோட ஃபார்மோட ஹார்வெஸ்டிங் தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கூடவே கொஞ்சம் மனசுக்கும் வருத்தமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜுக்கினி எல்லாம் சின்னதாகவே பறிக்க வேண்டியதாக போகுது. இந்த பூசணிக்காய் அழகாக உருண்டு வரும், ஆனால் இதுவுமே சின்னதாக தான் காய்ச்சிருக்கு. பாருங்கள், ஒரு மாதிரி சின்னதில் வெம்பி பழுத்துருது. அதனால் எனக்கு கொஞ்சம் அது ஒரு வருத்தமாக இருக்குது. இவ்வளோ ட்ரை பண்ணியும் இந்த மாதிரி வெயில் சக்கை போடுது அப்படின்னுட்டு. சரி, ஓகே, அடுத்தது ரைட் டைமுக்கு நம்ம அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுவோம். ஸோ நட்டதுக்கு நான் ஏமாறலை, ஆனாலும் அது சரியான விளைச்சல் தரலைன்னும் போது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குதுங்க. இதுதான் நம்மளோட ஃபார்மோட ஹார்வெஸ்டிங். சப்போட்டா நல்லா இந்த செடியில் ஃபஸ்ட்டு காய். பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இதை கூடவே மணத்தக்காளி காய் கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் பறித்து நான் வெறுமனே காய வச்சுருக்குறேங்க. இது நம்ம பார்படாஸ் செடியே பாருங்கள், நல்லா பெரிய செடியாக இருக்கும். அதுவே ரொம்ப சின்னதாக வந்தது. எப்படி சொல்கிறது, ஓகே, எனக்கு திருப்தி தான். பட் இருந்தாலும் வெயில் இல்லைன்னா அட்டகாசமாக அறுவடை பண்ணியிருக்கலாம். இதுதான் அந்த மணத்தக்காளி. இப்போ பழங்களை, அந்த காய்களை பறித்து காய வச்சுருக்குறேங்க. ரொம்பவே அழகாக இருக்குது, பார்க்கவே நல்லா காஞ்சிருச்சு. நம்ம அதில் ஒரு நாள் காரக்குழம்பு செய்யலாம். இது நம்மளோட ஃபார்மோட அறுவடை. இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களுக்காக இறைவனிடம் வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ டெய்லி சந்தோஷமாக அறுவடை பண்ணுறோன்றது ஒரு பக்கம். இன்றைக்கி உண்மையாகவே மனசு கஷ்டப்பட்டு தாங்க அறுவடை பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே சின்னதாக பிஞ்சி முத்த விடாமல் வெம்பி போயிருமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே நான் இந்த அறுவடை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஹாவ் அ நைஸ் டே. டேக் கேர் அண்ட் பை.